ஓப்பனாக சொல்லணும்னா இது ஒரு குரூப் 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிராமப்புற மாணவர்கள் நிறைய மாணவிகள் வந்து இந்த அவங்களோட கடைசி புகலிடமாக இந்த டிஎன்பிசி குரூப் 4 விஓ ஜாப் தான் பெரிய நம்பிக்கையோடு இதை படிக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷ காலம் வேலைக்கு போகாமல் வீட்டை பகைச்சு சமூகத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் குடும்பத்தில் பதில் சொல்ல முடியாமல் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு உயிர் மூச்சாக உட்காந்து படிக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் மொத்தம் 200 கேள்விகளில் தமிழ் பாடத்திற்கு மட்டும் 100 கேள்விகள் உள்ளன. சமீபத்தில் நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் தமிழ் பாடத்தில் கேட்கப்பட்ட 100 கேள்விகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகளே புரியாத வண்ணம் மிகவும் சிக்கலான கேள்விகளாக கேட்கப்பட்டுள்ளன என தேர்வர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய இளைஞர்கள் அரசு வேலை என்ற கனவோடு தேர்விற்கு தயாராகி வரும் நிலையில் டிஎன்பிஎஸ்சியின் சமீபத்திய போக்குகள் பேசுபொருளாகி வருகிறது. இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சியின் சமீபத்திய போக்கு குறித்து பேசுகின்றார் தென்காசி மாவட்ட சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ். நீண்ட காலமாக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்டால் கூட ஒரு 80 கேள்விகள் தமிழில் போட முடியாத அளவு, ஒரு 70 கேள்வி ஜிகேயில் போட முடியாத ஒரு டஃப்பான கொஸ்டினை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். தமிழ்லேருந்து ஒரு கூற்று காரணம், இவ்வளோ அளவுக்கு அதிகமான கூற்று காரணம், கலைச்சொற்கள் எந்த பக்கம் எந்த புத்தகத்திலேருந்தே எடுத்தோம் அப்படிங்கிற அளவு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த இடத்துலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாத, தேடி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கேள்விகள் நிச்சயமாக உங்கள் கைகளில் மட்டும் கிடச்சது எப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் சைட்லேருந்து நிறைய கேள்விகளோட ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். ஒரு 10th லெவல் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம், ஒரு குரூப் 4 கிளரிக்கல் ஜாப் விஓ எக்ஸாமுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டர்டாக இதுவரைக்கும் தமிழக போட்டித் தேர்வு வரலாறுல இல்லாத அளவுக்கு ஒரு கேள்வி அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயத்தை இப்போ தான் பார்க்குறோம். நிறைய வருஷங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ரொம்ப ஸ்டாண்டர்டாக ரொம்ப டஃப்பாக ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியை மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸாம் இந்த வாட்டி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் பார்க்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து 10th லெவல் ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ 10th வரைக்கும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் +1 +2 புக்குக்கு போனாங்க. அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் புக்குக்கு போனாங்க. இப்போ எந்த புக்கு நாங்கள் படிக்கிறதுனே தெரியாத அளவுக்கு மாணவர்கள் ரொம்ப குழப்பத்தோட ரொம்ப பயத்தோடு இந்த தேர்வை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். கமிஷன் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேட்டில் எக்ஸாக்டாக என்ன டேட்டில் சொல்கிறாங்களோ அதில் அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன தேதியில் ரிசல்ட்டோ அதை கரெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் 4 விஓ ஜாப்பில் கொஸ்டின் அது ஒரு மீடியம் லெவலில் இருந்தால் மட்டும்தான், மீடியம் டு ஈஸி அந்த ஸ்டாண்டர்டு இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் படிக்க வருவாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா கிராமப்புற மாணவர்கள் நிறைய மாணவிகள் வந்து இந்த அவங்களோட கடைசி புகலிடமாக இந்த டிஎன்பிசி குரூப் 4 விஓ ஜாப் தான் பெரிய நம்பிக்கையோடு இதை படிக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா இது ஒரு குரூப் 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நானும் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி இன்றைக்கி சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் தான், இன்றைக்கி சர்வெண்ட்டாக இருக்கிறேன். பட் நாங்கள் படிக்கும்போது இருந்த காரியம், அப்போ இருந்த கொஸ்டின்ஸ், அப்போ இருந்த சிலபஸ் அப்படிங்கிறது வேறு. நான் அதை இன்றைக்கி கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் அன்றைக்கும் நாங்கள் எழுதி பாஸ் பண்ணும்போது அது ஒரு மீடியம் டு டஃப் கொஸ்டின்ஸை சேலஞ்ச் பண்ணி தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் தொடவே முடியாத அளவுக்கு இருக்குது. அப்போ ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அது எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அதனால் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்புக்கு, ஒரு கிளரிக்கல் லெவல் ஜாப்புக்கு இவ்வளோ ஸ்டாண்டர்டாக இவ்வளோ டஃப்பான கொஸ்டின் அப்படிங்கிறது அவசியமாக அப்படிங்கிறத டிஎன்பிசி சைட்லேருந்து நீங்கள் யோசிக்கணும். பட் ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம், ஃபில்டர் அவுட் பண்ணுறோம், லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு 3500 பேரை எடுக்கிறோம், அதனால் நாங்கள் ஸ்டாண்டர்ட் பண்ணுறோம், டஃப் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் எப்படி கொஸ்டின் கொடுத்தாலும் அந்த 3500 நீங்கள் எடுக்க போகிறீங்க. நாங்கள் சொல்கிறது நீங்கள் 3500 பேர் வேலைக்கு போட்டோம், சந்தோஷமாக போட்டோம், படித்தவன் கஷ்டப்பட்ட வேலைக்கு போட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அந்த கொஸ்டின் மீடியம் டு ஈஸி அந்த ஸ்டாண்டர்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்க அடுத்தடுத்த எக்ஸாம் ஒரு ஆர்வமாக படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வாழ்க்கையை ஒரு 3 வருஷம் 4 வருஷ காலம் வேலைக்கு போகாமல் வீட்டை பகைச்சு சமூகத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் குடும்பத்தில் பதில் சொல்ல முடியாமல் எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு உயிர் மூச்சாக உட்காந்து படிக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் அவங்க ஒரே அட்டெம்ப்ட்டில் போகணும்னு நினைக்கிறதில்ல. ஒரு எக்ஸாம் இல்லை, அடுத்த எக்ஸாம்லேயே நாங்கள் பாஸ் பண்ணணும்னா அந்த எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கணும், அந்த கொஸ்டினை டச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். நீங்கள் டச்சே பண்ணக்கூடாதுன்னு உங்கள் ஸ்டாண்டர்டை காட்டுறீங்க, சந்தோஷம். பட் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நாங்கள் ஒரு 150 160 ரேஞ்சுக்கு நாங்கள் அதை ஸ்கோர் பண்ணி பசங்க படித்தாங்கன்னா தான் அடுத்தடுத்த குவாலிஃபைங் ரவுண்டுக்கு வர முடியும். அவங்க எடுத்த உடனே 175+ எடுத்து ஒரே அட்டெம்ப்ட்டில் போகணும்னு நினைக்கல. ஒரு அட்டெம்ப்ட் கூட ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு இந்த கொஸ்டின்ங்கிறது ஒரு மீடியம் டு ஈஸி அந்த லெவலில் இருந்தால் தான் ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கும். ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிற பையன் ஒரு 140 கொஸ்டின் போட முடியல அப்படின்னா அது ஒரு பெரிய மைனஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் தயவுசெய்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் நீங்கள் குரூப் 1 ஸ்டாண்டர்டாக வைங்க.
குரூப் 2 இதோட கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வைங்க. ஆனால் குரூப் 4 அப்படிங்கிறது இந்த மீடியம் டு ஈஸி லெவலில் இருந்தால் நிறைய பேர் இன்னும் வருவாங்க, படிப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு 3500 4000 எவ்வளோ வேக்கண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே குரூப் 4 கட்டாயம் டஃப், நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் இதே மாதிரி தான் இருக்கும் குரூப் 2 குரூப் 2 இந்த மாதிரி டஃப்பாக இருக்குங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஸோ ஒருவேளை ஈஸியாக கூட இருக்கலாம். நீங்கள் ஈஸி கஷ்டங்கிறத தாண்டி நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு இதோட பெரிய ஜாப், நல்ல ஜாப் உங்களுக்காக காத்துட்ருக்கு. டிஎன்பிசி குரூப் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. வேகன்சியை பொறுத்தவரை மொத்தத்திலே ஒரு 645 வேகன்சி தான் இருக்குது. இது நம்பர்ஸ் கட்டாயம் கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் பேட்டர்ன் வைஸாக பார்த்தீங்கன்னா 2A மெயின்ஸில் மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி கொண்டு வந்திருக்காங்க. கூடுதலாக லாங்குவேஜ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் பேட்டர்ன் வந்து குரூப் 2 மெயின்ஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி GK 150 + 50 ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நிறைய டைம் எடுக்கும். ஆனால் ஒரே ஒரு சேஃபான ஒரு விஷயம் என்னென்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த கோடிங் ஷீட்டில் மார்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நமக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நமக்கு சேவ் ஆகும். அந்த சேவ் ஆகிற டயத்தை யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸை ஸ்டாண்டர்டாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக மெயின்ஸ் லெவல்லையும் வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.